2 விதமான முக்கியமான டாஸ்க் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, பாவத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டு தேவனுக்குள்ள பிறக்க வைப்பது. சுவிசேஷத்தின் மூலியமாக தேவனுக்குள்ள பிறக்க வைப்பது முதல் டாஸ்க். அதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே பிறந்தார்? அவருடைய மரணம் எதற்காக? நம்முடைய பாவ சாப ரோகங்களை போக்கி அவரோடு கூட ஐக்கியப்படுத்தும்படியாகத்தான் அவர் மரிச்சாரு. அந்த மரணத்தை விசுவாசிக்கும் போது ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த சத்தியம் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்க வைக்கிறோம். 2வது முக்கியமான டாஸ்க், இதைத்தான் நிறைய பேர் விட்டுறாங்க. என்ன விட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெற்றெடுத்த கிறிஸ்துவுக்குள்ள பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்ல ஆரோக்கியமான சத்தியத்துக்குள்ள வளர்க்கணும். இதை நிறைய பேர் கோட்டை விடுறதுனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வசனத்திலே நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக இல்லாமல், இவங்களும் கிறிஸ்தவங்கள்ல பேர் இருக்கும், ஆனா மற்றவங்களைப் போலவே இவங்களும் பலவிதமான மூட நம்பிக்கைக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் வசனத்தை அறியாதவர்களாக உலக மக்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிதாபத்துக்குரிய சூழலை இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அவங்க வசனத்துல பலப்படல. அன்னைக்கு நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அவங்க எப்படி தீயா இருந்தாங்க, தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செஞ்சாங்க. அவங்க விசுவாசத்தை எதுவுமே அசைக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வலுவான கிறிஸ்தவர்களாக இருந்த விஷயத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவங்களெல்லாம் இன்னைக்கு முன்மாடலாக எடுக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு முன்மாடலாக எடுக்க முடியறது இல்ல. ஏன் அப்படின்னா, 2வது விஷயத்தை அநேகர் இன்னைக்கு கோட்டை விட்டுறாங்க. சுவிசேஷம் சுவிசேஷம். இப்ப நம்மளை பார்த்து கூட நிறைய சொல்லுவாங்க, ஏங்க இப்படி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, சுவிசேஷத்தை பத்தி சொல்லுங்களே அப்படின்ட்டு. சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி தான் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா இப்ப அவங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இழந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா சரியான ஸ்ட்ராங்கான ஒரு சத்தியத்துக்குள்ள அவங்கள நம்ம கட்டாம விட்டுட்டோம். செடியை நட்டா மட்டும் போதுமா, அதை கஷ்டப்பட்டு வளர்த்து கனி கொடுக்க வைக்கணுமா இல்லையா? அந்த விஷயத்துல நம்ம கோட்டை விட்டோம்னா செடியை நட்டதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப இந்த 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரொம்ப கவனமா செய்யணும். அதற்காக தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போட்டுக்கிட்டு வரோம்.